சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், பட்டை, சோம்பு, கல்பாசி, ரோஸ் பூ சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பிரியாணி மசாலா, அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறோங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததும் சாப்பாடு உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருங்க. 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கூட தயிர் பச்சடி தாங்க வச்சு சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.